இரவு 12 மணி அளவில் கருப்பு கலர் காரில் வந்த கும்பல் ஒன்று வீட்டு வாசலில் ஒரு மூட்டையை இறக்கி வைத்துவிட்டு செல்லும் காட்சிதான் இது. அந்த மூட்டைக்குள் இருந்தது ஒரு பெண் சடலம். 9 மாதங்களுக்கு முன்பு இந்த வீட்டிலிருந்து சொந்த பந்தங்கள் சூழ ஜாம் ஜாம் என திருமணம் செய்து அனுப்பி வைக்கப்பட்ட பெண் கொடூரமாக கொலை செய்யப்பட்டு மூட்டையில் சடலமாக வந்து சேர்ந்திருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பாக போலீசாருக்கு தகவல் அளிக்கப்பட்டிருக்கிறது. சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் சடலத்தை கைப்பற்றி விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். பெண் வீட்டார் பல்வேறு திடுக்கிடும் தகவல்களை கூறியிருக்கிறார்கள். சடலமாக மீட்கப்பட்டவர் சரிதா. பீகார் மாநிலம் வைஷாலி மாவட்டத்தைச் சேர்ந்தவர். இவருக்கும் சத்யேந்திரகுமார் என்பவருக்கும் சென்ற வருடம் மே மாதம் திருமணம் நடந்திருக்கிறது. சத்யேந்திரகுமார் முசாஃபர்பூர் மாவட்டத்தில் காவல் உதவி ஆய்வாளராக வேலை செய்து வரும் சந்தோஷ் ரஜக் என்பவருக்கு டிரைவராக உள்ளார். திருமணத்தின் போது சரிதாவின் குடும்பம் அவர்களால் முடிந்த அளவு வரதட்சணை கொடுத்திருக்கிறது. ஆனால் அது போதவில்லை என மாப்பிள்ளை வீட்டிலிருந்து மேலும் வரதட்சணை கேட்டு தொல்லை கொடுத்திருக்கிறார்கள். இதனால் சரிதாவின் பெற்றோர் சமீபத்தில் 8 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்திருக்கிறார்கள். அதுவும் போதாது என மேலும் 3 லட்சம் ரூபாய் பணம் கேட்டு சத்யேந்திரகுமாரின் குடும்பத்தினர் சரிதாவை சித்திரவதை செய்திருக்கிறார்கள். நாளுக்கு நாள் அந்த வரதட்சணை டார்ச்சர் அதிகரித்திருக்கிறது. இதன் தொடர்ச்சியாகத்தான் சரிதாவை சத்யேந்திரகுமார் குடும்பத்தினர் கழுத்தை நெரித்து கொலை செய்ததாக சொல்லப்படுகிறது. காவல் உதவி ஆய்வாளர் சந்தோஷ் ரஜக்கின் காரில் சத்யேந்திரகுமாரும் அவரது குடும்பத்தினரும் சரிதாவின் சடலத்தை ஏற்றிக்கொண்டு அவரின் தாய் வீட்டின் முன் உடலை போட்டுவிட்டு தப்பிச் சென்றிருக்கிறார்கள். சரிதாவின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் சத்யேந்திரகுமார் உட்பட 5 பேர் மீது போலீசார் கொலை வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்த வழக்கில் காவல் உதவி ஆய்வாளரின் கார் பயன்படுத்தப்பட்டிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. சந்தோஷ் ரஜக்கிற்கு இந்த சம்பவத்தில் ஏதாவது தொடர்பு உள்ளதா என்றும் அவருக்கு தெரிந்துதான் இந்த காரை சத்யேந்திரகுமார் பயன்படுத்தினாரா என்றும் போலீசார் விசாரித்து வருகின்றனர். அத்தோடு காரையும் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். முழுமையான விசாரணைக்கு பிறகே சரிதாவின் கொலை எப்படி நடந்தது என்றும் இதில் வேறு யாருக்கெல்லாம் தொடர்பு உள்ளது என்றும் தெரிய வரும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.